மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய வானவில் நெஞ்சங்கள், அத்தியாயம் 113. விடிந்தும் விடியாத அந்த காலை வேளையில் டிஷர்ட், ட்ராக் பேண்ட், வாக்கிங் ஷூ சகிதமாக தயாராகி நின்றார் தியாகராஜன். சிகா, நான் வாக்கிங் போயிட்டு வரேன், வீட்டை தாழ் போட்டுக்கோ என்று சொல்லிவிட்டு வெளியில் வந்தார். வாட்ச்மேனின் காலை வணக்கத்தை புன்னகையோடு பெற்றுக்கொண்டு கேட்டை தாண்டி வெளியில் நடந்தார். டாக்டர் அவருடைய உடல்நிலையை காரணம் காட்டி தினமும் வாக்கிங் செல்ல வேண்டும் என்று சொல்லிவிட அவரை அழைத்து சென்று முரளிதான் இதையெல்லாம் வாங்கி தந்தான். இன்னைக்கு வாக்கிங் போனீங்களா? தினமும் அவரிடம் கேட்பான். அவரோ தூக்கத்திற்கு ஆசைப்பட்டு சில நாட்கள் டிமிக்கி கொடுத்து விடுவார். அவன் கேட்கும்போது சில சமயம் அவனிடம் பொய் சொல்லி தலையை ஆட்டி வைப்பார். சில சமயம் உண்மையை சொல்லி அவனிடம் திட்டு வாங்கிக் கொள்வார். திட்டுகளை வாங்கிய பின் அவனிடம் சண்டை பிடிப்பார். நீ எதுக்குடா என்ன அதிகாரம் பண்ற? இங்க நான் முதலாளியா, நீ முதலாளியா? வேலை செய்ய வந்தா வேலையை மட்டும் பாரு, என்னை பார்த்துக்க எனக்கு தெரியும், உனக்கு ஒன்றும் நான் அதுக்காக சம்பளம் கொடுக்கல என்பது போன்ற பேச்சுக்களை கோரினாலும் காதில் எதுவும் விழாததை போல் தூசாக தட்டிவிட்டு சென்று விடுவான். இத்தனை நாள் எதையோ பேசியிருந்தாலும் கண்டுகொள்ளாமல் திமிராக செல்பவன் அன்று அவன் நேர்மையை காயப்படுத்திய பேச்சு என்பதால் தான் அவனுக்கு அவ்வளவு கோபம் என்பது அவருக்கு புரியாமல் இல்லை. கொஞ்சம் யோசித்து பேசியிருக்கலாம் என்று பிறகு தன்னைத்தானே திட்டிக் கொண்டு வேதனையில் ஆழ்ந்தார். அவனை பற்றி தெரிந்தும் அவன் எதற்கு முக்கியத்துவம் தருவான் என்று தெரிந்தும் அவனுடைய தன்மானத்தை சீண்டும் விதமாக அமைந்துவிட்ட வார்த்தைகளை பேசியிருக்கக்கூடாது என்று நொந்து கொண்டார். ஒரு வார்த்தையில் அவனை வாடா என்று அழைத்து விடலாம். ஆனால் தான் அழைத்து அவன் வரவில்லை என்றால் அதன் பிறகு தன்னால் அதனை தாங்க முடியுமா? அதற்கு பயந்து அமைதியாக இருந்தார் தியாகராஜன். ஏனோ அவன் உடன் இருந்தபோது அவன் சொல்வதையெல்லாம் மதிக்காமல் தட்டி கழித்தவர் அவன் தன்னோடு இல்லாத நேரத்தில் அவன் சொன்னதையெல்லாம் மனதில் நிறுத்தி அதன்படியே நடந்து கொண்டு இருக்கிறார். அவன் அவரை விட்டு சென்ற நாள் முதல் தினம் தவறாது வாக்கிங் சென்று கொண்டிருக்கிறார். இதோ இன்று வந்து விடுவான் என்று தினமும் காலையில் எழும்போது ஆரம்பிக்கும் எதிர்பார்ப்பு இரவு உறங்கும் வரையில் காத்திருந்து பொய்யாகி போகும்போது அவர் மனதில் பாரத்தை ஏற்றி கொண்டிருக்கிறது. நீ கூட அவ்வளவுதானா முரளி? தனக்குள் கேட்டுக்கொண்டவர் விழிகள் கலங்க துடிக்க அவசரமாக பார்வையை சுழற்றி தன்னை கட்டுப்படுத்தி கொண்டார். ஒரு தெருவை தாண்டி நடந்து கொண்டிருந்தார். மற்றொரு தெருவை கடந்து திரும்பும் வேளையில்தான் அது நிகழ்ந்தது. அந்த தெருவில் இருந்த பெண்மணி ஒருவர் வாசலில் கோலமிட்டு கொண்டிருக்க ஒரு நாய் அவரிடம் வந்து குரைத்து கொண்டிருந்தது. சீப்போ என்று அதனை அவர் விரட்டிவிட அது பயந்து வேகமாக பின்னால் ஓடி சென்றது. அந்த தெருவில் திரும்ப முனைந்தவரின் எதிரில் அது வேகமாக குறைத்து கொண்டே வர அதனிடம் இருந்து தப்பிக்க சட்டென்று நகர்ந்தார். அப்பொழுது வேகமாக சந்தில் திரும்பிய பைக் ஒன்று அவர் மேல் இடித்துவிட சமாளிக்க முடியாமல் கீழே விழுந்து விட்டார் தியாகராஜன். ஐயோ என்ற அந்த பையன் ஓரமாக பைக்கை நிறுத்தி இறங்கி வந்து அவரை தூக்கி எழுந்திருக்க உதவி செய்தான். அந்த பெண்மணியும் இதனை பார்த்துவிட, ஏன்பா பார்த்து வரமாட்டியா என்றவர் வேகமாக அவரிடம் ஓடி வந்தார். இல்லம்மா, தப்பு ஏன் மேலதான் என்றார் தியாகராஜன். என்ன ஆச்சுன்னா என்றார் அந்த பெண்மணி. கையில் கொஞ்சம் சிராய்ப்பு ஏற்பட்டிருக்க காலில் பைக் மோதியதால் நிற்க சிரமப்பட்டார். வீட்டில் வந்து உட்காருங்க, மருந்து போடலாம். தம்பி, கொஞ்சம் கைப்பிடிச்சு கூட்டிட்டு வாப்பா என்று அவனிடம் சொல்லியவாறே வேகமாக முன்னால் சென்றார் அவர். ஏதோ கால் பிசகியதை போல் உணர்ந்தார் தியாகராஜன். அவரால் நடக்கவே முடியவில்லை. மிகவும் சிரமப்பட்டு காலை தாங்கியவாறு சென்று அந்த வீட்டு திண்ணையில் அமர்ந்தார். அண்ணா, உள்ள வாங்க. இருக்கட்டுமா? வேகமாக அந்த பெண்மணி உள்ளே சென்று அவர் கணவரை அழைத்து வந்தார். அவர் கையில் மருந்தோடு வந்து அவர் கை காயங்களில் மருந்தை வைத்தார். காலோ வீக்கம் கண்டுவிட, அண்ணா, ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும் என்றார் அவர். வாங்க, நானே உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறேன் என்று அந்த பையன் சென்று தன் பைக்கை எடுத்து வர போனான். எங்க முரளிக்கு ஃபோன் பண்ணுங்க என்றார் அந்த பெண்மணி. வேண்டாம் என்று சொல்ல வாயை திறந்தவர், சரி இதற்காகவாது வருகிறானா பார்ப்போம் என்று எண்ணி அமைதி காத்துவிட்டார். அந்த பையன் தன் பின்னால் தியாகராஜனை அமர வைத்து மருத்துவமனைக்கு அழைத்து சென்றான். தியாகராஜன் சிகாமணியை அழைத்து விவரம் தெரிவித்தார். அவர் வீட்டை பூட்டிக் கொண்டு உடனே அந்த மருத்துவமனைக்கு விரைந்தார். மருத்துவரை பார்த்துவிட்டு வந்து வெளியில் சேரில் அமர்ந்தார் தியாகராஜன். நர்ஸ் அவர் காயங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் செய்து கொண்டிருக்க அவர் விழிகளோ வாசலையே தொட்டு தொட்டு மீண்டது. ஐயா, யாரை தேடுறீங்க என்றார் சிகா. யாரும் இல்லை என்பதை போல் தலையசைத்து விட்டு திரும்பிக் கொண்டார். அவர் முகத்தின் வாட்டம் கண்டு, முரளியா என்று கேட்டார். அவர் முகம் இறுகி போனது. விழிகள் நீரை சிந்த தயாராகின. இந்த நேரத்துல கூட என்னை பார்க்க வரமாட்டியா? உள்ளுக்குள் அழுதார். நான் வேணும்னா ஃபோன் பண்ணவா? சிகா கேட்க, வேண்டாம் என்று தலையசைத்து விட்டார். மீண்டும் அவர் விழிகள் வாசலை நோக்க அங்கே பரபரப்போடு உள்ளே நுழைந்து கொண்டிருந்தான் முரளி.
அவனை கண்டதும் அவர் முகம் அப்பட்டமாக மகிழ்ச்சியை காட்டியது. இத்தனை நாள் இழுத்து வைத்திருந்த ஈகோ எல்லாம் எங்குதான் போனதோ தெரியவில்லை. அவனை பார்த்து சந்தோஷமாக புன்னகைத்தார். கலைந்த தலையும் தூக்கம் அகலாத விழிகளுமாக வந்து கொண்டிருந்தான் முரளி. பேண்ட் கூட மாற்றாமல் வேட்டியிலேயே வந்திருந்தவனை பார்த்தவுடனே புரிந்துவிட்டது அவருக்கு. இப்பொழுதுதான் உறக்கத்திலிருந்து எழுந்து வருகிறான் என்று. அது இன்னும் அவர் மகிழ்ச்சியை கூட்ட அவனையே ஆர்வமாக பார்த்தார். அவனோ அவர் முகத்தை பார்க்கவே இல்லை. அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் அவனை பார்த்து புன்னகைத்து கொண்டே இருந்தார் தியாகராஜன். அண்ணா, என்ன சொன்னாங்க என்றான் சிகாவிடம். ஒன்றும் பயப்படுற மாதிரி இல்லப்பா, ஊசி போட்டிருக்காங்க என்றார் அவர். சிஸ்டர், என்ன ஆச்சு? காயம் ரொம்ப ஆழமா இருக்கா என்றவாறே காயங்களை ஆராய்ந்தான். அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, மேலோட்டமான காயம்தான். ரத்தம் கட்டி இருக்கு. தினமும் 2 வேளை ஒத்தடம் கொடுக்கணும். தசை கொஞ்சம் பிழகி இருக்கு. 1 வாரம் ரெஸ்ட் எடுக்கணும், அவ்வளவுதான். சரிம்மா, தேங்க்ஸ் என்றான். ஆயின்மெண்ட்டும் மாத்திரையும் எழுதி கொடுத்துருக்காங்க, வாங்கிக்கோங்க என்று விட்டு நர்ஸ் சென்று விட்டார். தம்பி, நான் போய் மருந்து வாங்கிட்டு வரேன். வீட்டுக்கு எப்படி போகிறது தம்பி? ஆட்டோ பிடிக்கவா? நான் சக்திக்கு ஃபோன் பண்ணிட்டு தான் வந்தேன். அவன் வீட்டுக்கு போய் கார் எடுத்துட்டு வருவான் என்றான் முரளி. அவன் கூறியதை மெச்சுதலாக பார்த்து கொண்டிருந்தார் தியாகராஜன். சரியாக அந்நேரம் சக்தி அழைக்க எடுத்து பேசினான். வந்துட்டியா? சரி இரு, வரோம் என்று அவனிடம் சொல்லிவிட்டு, அண்ணா, நீங்கள் இவரை கூட்டிகிட்டு போய் காரில் உட்கார வைங்க, நான் போய் மருந்து வாங்கிட்டு வரேன் என்று அவர் கையில் இருந்த பிரிஸ்கிரிப்ஷன் பேப்பரை வாங்க முனைந்தான். அவர் தியாகராஜனை பார்க்க அவசரமாக வேண்டாம் என்பதைப் போல் தலையசைத்தார். அதில் புரிந்து கொண்டவர், இல்லை தம்பி, நான் போய் வாங்கிட்டு வரேன். என்னால் அவரை பேலன்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு போக முடியுமான்னு தெரியல. நீயே கூட்டிகிட்டு போய் காரில் உட்கார வச்சிடு என்று விட்டு முரளியின் பதிலை எதிர்பார்க்காமல் வேகமாக சென்று விட்டார். என்று சலித்து கொண்டவன் அவரிடம் வந்து கையை பிடித்து அவர் எழ உதவி செய்தான். ஏனோ அவனை கண்டதும் அவர் வலியெல்லாம் கூட மறைந்து விட்டதாக அவருக்கு தோன்றியது. புன்னகையோடு அவன் கைப்பிடித்து எழுந்தவர் அவனோடு நடக்கத் தொடங்கினார். ஒரு கையால் அவன் சட்டையை இறுக்கமாக பற்றி கொண்டார். ஆமா, இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. அவரை பார்க்காமல் முகத்தை திருப்பி முணுமுணுத்தான் முரளி. அவருக்கு அது கேட்டும் கண்டுகொள்ளாமல் மகிழ்ச்சியாகவே நடந்தார். 4 அடிகள் நடந்த பின் அவன் செல்போனிற்கு அழைப்பு வந்தது. எடுத்து பார்த்தான். சத்யாதான் அழைத்திருந்தாள். அழைப்பை ஏற்று பேசினான். ஒன்றுமில்லை, நல்லாதான் இருக்காரு, சின்ன சின்ன காயம்தான். பின்ன வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கணும். அப்பாவிங்க மேலே அபாண்டமாக பழிய போட்டால் கடவுள் இப்படி தான் தண்டனை கொடுப்பாரு என்றான் கோபமாக. அவன் கூறியதில் சிரித்து விட்டார் தியாகராஜன். அவர் சிரிப்பை கண்டு திரும்பி அவரை முறைத்தான் முரளி. அவன் பார்த்ததும் விழிகளில் பாசம் தாங்கி ஏக்கத்தோடு அவனை பார்த்தார். அவனோ சட்டென்று முகத்தை திரும்பிக் கொண்டான். அவனின் சிறு பிள்ளை கோபத்தை கண்டு மீண்டும் சிரித்து கொண்டார். அவன் முகத்தை திருப்பாமல் போனை மட்டும் அவரிடம் நீட்ட சத்யா பேச கேட்கிறாள் என்று புரிந்து வாங்கி பேசினார். ஒன்றும் இல்லம்மா, நல்லாதான் இருக்கேன். இனி எனக்கு என்ன பயம் இருக்கு என்று சொல்லி உரக்க சிரித்தவர் அவன் சட்டையை பிடித்திருந்த கையை இன்னும் இறுக்கினார். என்று மறுபடியும் முணுமுணுத்தான். சத்யாவிடம் பேசிவிட்டு அவனிடம் போனை நீட்ட அதனை வாங்கி தன் பாக்கெட்டில் வைத்து கொண்டவன் மீண்டும் அவரை கைத்தாங்களாக அழைத்து கொண்டு வெளியில் சென்றான். சக்தி கார் கதவை திறந்துவிட மெதுவாக அவரை உள்ளே அமர வைத்தான். அதற்குள் சக்தி சென்று டிரைவர் சீட்டில் அமர்ந்திருந்தான். அவரை அமர வைத்து விட்டு அவரிடம் இருந்து விலக நினைக்கையில் அவர் அவன் சட்டையை இறுக்கமாக இன்னும் பிடித்திருந்தார். அவன் முகத்தையே ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருந்தார். அதை புரிந்து கொண்டவன், டேய் சக்தி, தூக்க தெளிஞ்சிருச்சா இல்லையா? ஒழுங்கா கொண்டு போய் வீட்டில் விட்டுடுவ இல்லை? சிகா அண்ணன் மருந்து வாங்கிட்டு இருக்காரு, அவர் வந்ததும் நீ கிளம்பு என்றான். தூக்கம் எல்லாம் எதுவும் இல்லைண்ணா. வீட்டுக்கு போனது ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் உட்கார வைக்கணும். சரி, நான் பார்த்துக்கிறேன். முரளி குனிந்தபடி அவனிடம் பேசி கொண்டிருக்க அப்பொழுதும் அவர் கையை எடுக்காமல் அவன் சட்டையையே பிடித்திருந்தார். உங்க முதலாளி எங்கேயாச்சும் வெளியே போகணும், கார் எடு அப்படின்னு சொன்னா இன்னும் 1 வாரம் கார் எடுக்காது, புரிஞ்சுதா? ஒரு முறை தியாகராஜனை பார்த்துவிட்டு, சரி அண்ணா என்றான் முரளியிடம். நான் வீட்டுக்கு போய் குளிச்சு ரெடி ஆகிட்டு பங்குக்கு போறேன், நான் பார்த்துக்கிறேன், சரியா என்றான் சக்தியிடம். அடுத்த நொடி அவர் முகம் மலர்ந்துவிட தன் வயது ஈகோ அனைத்தையும் மறந்து அவனை பார்த்து பல்லை காட்டினார் தியாகராஜன். அவன் சட்டையிலிருந்து தன் கையை எடுத்து விட்டார். ஒரு நொடி அவரை முறைத்துவிட்டு விலகி கதவை மூடினான். மருந்துகளை வாங்கி கொண்டு சிகா வந்து ஏறிக்கொண்டதும் கார் கிளம்பியது. முரளியும் தன் பைக்கில் ஏறி வீட்டிற்கு கிளம்பினான். செல்லும் வழியில் சக்தி பங்கிற்கு அழைத்து முரளி வரப்போவதை பற்றி தெரிவித்தான். எல்லோரிடமும் உற்சாகம் தொற்றிக்கொண்டது. அவசர அவசரமாக பங்கையே தலைகீழாக மாற்றிக்கொண்டிருந்தனர். பொருட்கள் எல்லாம் அந்தந்த இடத்தில் பார்த்து சரியாக வைக்கப்பட்டது. குப்பை இல்லாமல் நல்லா கூட்டி விடுடா என்ற ஆணை பிறப்பிக்கப்பட்டது.
டாய்லெட் எல்லாம் ஒழுங்கா க்ளீன் பண்ணியிருக்கா பாரு, இல்லைன்னா அந்த ஆயாவை சீக்கிரம் கூட்டிட்டு வா. பரபரப்போடு எல்லோரும் அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருந்தனர். குளித்து முடித்து தயாராகி காஃபி மட்டும் குடித்துவிட்டு கிளம்பிய முரளியை வீட்டில் அனைவரும் கிண்டலாக பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தனர். அவனோ அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் தாண்டி நடந்தான். அக்கா, சீக்கிரம் கேரியர் எல்லாம் கழுவி வைங்க. இனி 3 வேளையும் மாமாவுக்கு சாப்பாடு அங்கதான். இத்தனை நாள் விட்ட வேலையெல்லாம் இவர்தானே போய் பார்க்கணும் என்று நித்யா கிண்டல் செய்ய எல்லோரும் சிரித்து விட்டனர். அவனோ தன் காதில் எதுவும் விழவில்லை என்பதைப் போல் உள்ளே விளைந்த வெட்கத்தை மறைத்து கொண்டு வேகமாக சென்று விட்டான். மறுநாள் பங்கில் அமர்ந்து முரளி வேலை செய்து கொண்டிருக்க அறையின் கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தான் அவன். அவனை ஆச்சரியமாக பார்த்தான் முரளி. டேய், வா வா, எப்போ வந்த? சந்தோஷமாக கேட்டான் முரளி. வந்தது யார் தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.